ஹலோ மக்களே, நம்ம ப்ளீஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. எப்படி இருக்கிறீங்க? அரசியல் களம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நாளுக்கு நாள் சூடாக போயிட்டுருக்கா? வாட்ச் பண்ணுறீங்களா, ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே அரசியலை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. லிங்குசாமிலாம் ஆடியோ லான்ச்சில் வந்து புலம்புறாப்பில். இதுக்கு முன்னாடி தளபதி ஸ்க்ரீனில் இருக்கும்போது அவர் பின்னாடி படம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவர் அரசியலுக்குள்ளே போனோன்னே எல்லோரும் அரசியலுக்குள்ளே போயிட்டு சட்டசபையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாப்பில். சந்தோஷமாக தான் சொல்கிறாப்புல. பட் இருந்தாலும் அதான் நிதர்சனமான உண்மை. நான் சூடு பிடிக்குது, சூடாக போகுது அப்படின்னு எதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாப்புல, லாரன்ஸ் வந்து திருச்சி கிழக்கில் வந்து நிற்க போகிறாப்புல, இப்படின்ற பல விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதெல்லாம் நமக்கு இப்போ வேண்டாம். அவங்களாம் ஆரம்பிக்கிட்டோம், அதெல்லாம் நடக்கட்டும், அப்போ நம்ம பேசுவோம். ஆனால் இப்போ முக்கியமாக வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் வந்து நல்லவர், இவர் சொல்கிறது தான் சரி, இவருக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், இவருக்கு தான் அரசியல் புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு நபர். அவர்கிட்ட போய் மைக்கை நீட்டினா போதும், இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாப்புல. சீமான்னு நினச்சிடாதீங்க, அவர் கிடையாது. ஆனால் அந்த கூட்டத்திலேருந்து வந்த ஒருத்தர் தான். ஆனால் முக்கியமான இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுடைய போதை கலாச்சாரத்துக்கு முக்கியமான பங்கு இந்த ஆள்கிட்ட தான் இருக்குது அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ யார் அந்த ஆள், என்ன ஏது அப்படின்னு தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன பேசியிருக்காரு, ஏது பேசியிருக்காருன்னு வீடியோ பார்த்தா தானே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. அப்போ தான் வந்து 4 பேருக்கு வந்து நம்ம பேசுகிற விஷயங்கள் சரியாக தவறானு புரியும். அப்படியே கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து வாதாடிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு எடிட்டர் கம் வீடியோகிராஃபர் 2 பேர் ஒரு ஆள் தான். ஆனால் 2 விஷயமும் தெரிஞ்ச ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. உங்களுக்கு யாருக்காவது அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வேலை வெளிநாட்டிலையா உள்நாட்டிலையா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ரோச் பண்ணுங்கள். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் உடன்பாடு இல்லாமல் இருந்தது. இப்போ போய் ஒரு 4 கோரிக்கை வச்சார் பிரதமரை பார்த்து. அதில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொல்லி அனுமதி கேட்டார் பாருங்க. அதிலெல்லாம் எனக்கு ஏற்புடையது கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன பாடணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவன் யார் நமக்கு அதிகாரம் ஒப்புதல் அளிக்கிறது? வந்தே மாறம் பாடும்போது நம்மகிட்ட கேட்டான், நம்மகிட்ட கேட்டாங்களா அவங்க? அப்புறம் ஏன் நம்ம போய்கிட்டு இதை போய் கேட்கணும்? இவர் தான் அமீர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மனசுக்குள்ளே பயங்கர பெரிய இயக்குனர் நினப்பு. 1-2 படம் எடுத்தாப்புல ஏதோ ஓடிடுச்சு, அதை வச்சுக்கிட்டு இன்னை வரைக்கும் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க போல. ஆனால் படமே எடுக்கலை. எப்படி மனுஷன் பந்தாக வாழ்றாப்பில் மட்டும்தான் தெரில. அவ்வளோ வருமானம் வந்துச்சா? ஏன்னா அதுலேயே ஏகப்பட்ட காசு வரல வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கூட கார்த்திக் கூட அந்த பஞ்சாயத்துலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பல லட்சங்கள் வரலை, பல கோடிகள் வரலை அப்படின்லாம் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இன்னும் அந்த கேஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது தூக்கி ஒரு ஓரம் வச்சுருவோம். ஸோ இவர் ஆகுனா போய் மைக்கி நீட்டிடுவாங்க. இவர் ஃபஸ்ட்டு என்டிக்கில் சீமான் கூட சேர்ந்துருந்தாப்புல. அப்புறம் அங்கே என்ன முரண்பாடு வந்துச்சோ என்ன இடவோ தெரியல, இங்கே வந்துட்டாப்புல. எங்கே திமுக கொத்தடிமையாக வேலை பார்க்குறதுக்கு வந்துட்டாப்புல. இவர் என்ன வந்து ஆதங்கப்படுறாருன்னா, தளபதி வந்து நரேந்திர மோடிஜி அப்படி தான் சொல்லணும், பிரைம் மினிஸ்டர், அவர்கிட்ட போயிட்டு வந்து கெஞ்சுறாராம். தமிழ் தாய் வாழ்த்தை வந்து நாங்கள் முதல்ல பாடணும், நீங்கள் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு வந்து கெஞ்சுறாராம். கெஞ்சினது ஒரு பக்கத்தில் உட்காந்து பார்த்தாரு. நான் என்ன கேட்குறேன், ஒரு சட்டம் இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை நம்மளால் அதை ஸ்கிப் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு நீட்டை வந்து பார்லிமெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதை ஏன் அதில் யாருனாலுமே எழுக்க முடியல? ஏன்னா கல்விக் கொள்கை அப்படின்றதுலாம் வந்து துறைன்றது அவங்கக்கிட்ட இருக்குது. அப்போ அந்த திட்டத்தின்படி அவங்க ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை நம்ம எதிர்க்கலாம், அதுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற பேசிக் புரிதல் அமீர் போன்றவர்களுக்கு இருக்கணும். எங்கே இருக்கும்? நம்ம தான் போதை கலாச்சாரம் பின்னாடி சுற்றுறோமே. ஜாபர் சாதி கூட்டாளி நம்ம கொண்டு வந்து ஜாபர் சாதிக்கு உள்ளே கொண்டு வந்ததே நம்ம தானே. இங்கே தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கி போதையில் அடிமையாக இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான பங்கு 2. ஒன்று ஜாபர் சாதிக்கு, அவரை கொண்டு வந்து அமீருக்கு தான் அந்த பங்கு போய் சேரும். என்றைக்கு தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி 2 கேஸுக்கு விசாரணைலாம் போயிட்டு வந்திருக்காப்புல. பல ஹோட்டல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காப்புல. எங்கேருந்து காசு வந்துச்சு, எப்படி காசு வந்துச்சுன்னா நமக்கு தெரியலப்பா. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இவர் நம்ம தலைமுறையை பார்த்து பயந்துட்டு போய் அங்கே பேசுகிறாரு அப்படின்றாரு. நிறையா நம்ம பசங்க ஆல்ரெடி விர்ச்சுவல் வாரியர்ஸில் போட்டாங்க எடுத்து. ஸ்டாலின் அவர்கள் எப்படி மோடிஜி முன்னாடி உட்கார்ந்தார், தளபதி எப்படி உட்கார்ந்தார் அப்படின்றத மோடிஜி முன்னாடி போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. 10 நிமிஷத்தில் 4 கோரிக்கை வச்சுருக்காரு. அதில் வந்து ஒரு முறையாக ஒரு பிரதமர்கிட்ட எங்கள் இப்படி ஒரு இஷ்டம் இருக்குது, இதை நீங்கள் மாற்றணும், தமிழ்நாட்டுக்கு இதை மாற்றணும்னு சொல்லி கேட்குறாரு. அது கூட எதன் அடிப்படையில்? கவர்னர் ஃபங்க்ஷனில் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவது இடத்துக்கு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா,
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆந்தம் இருந்துச்சு, அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து. இப்போ அந்த வந்தே மாதத்தை சேர்த்து விட்டாங்க. அதனால் வந்தே மாதரம், நேஷ்னல் ஆந்தம், அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து. இதை கவர்னர் என்ன சொல்கிறாரு? கவர்னர் ஃபங்க்ஷன், நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிரதிநிதி, அங்கே என்ன சட்டம் போடுறாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ண முடியும்னு அவர் சொல்லிட்டார். இப்போ தமிழ் தாய் வாழ்த்தை சட்டசபையில், அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டசபையில் பாடலை அப்படின்னா அமீர் போன்றவர் கேட்கலாம். அதை வந்து திரு ராஜ்மோகன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். கல்வித்துறை அமைச்சர், தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல் பாடல் பாடப்படும். அதாவது தமிழக அரசு எடுக்கக்கூடிய எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும்ன்றதை தெளிவாக சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது திருப்பி அங்கே போய் கெஞ்சியிருக்காரு. அவர் போய் வந்து கேட்டிருக்காருன்னா நம்ம முறைப்படி எல்லாத்தையும் செய்வோம்ன்றது அமீருக்கு தெரியணும். நாங்கள் எங்கள் தலைவர் வந்து முறைப்படி செய்வார், கான்ஸ்டியூஷன் பேஸு. நாங்கள் ஒரு வாட்டி பர்மிஷன் கேட்போம், கொடுத்தா சந்தோஷம், கொடுக்கலைன்னு வச்சுக்க மீறி நாங்கள் செய்வோம். அப்போ நீ என்ன கிழிக்கிறியோ கிழிச்சிக்க அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்டு. இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. மீறி சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா மோடிஜி கிட்ட போய் இப்படி பணியோடு உட்கார்றதுக்கு நாங்கள் ஒன்று எம்கே ஸ்டாலின் அவர்கள் இல்லையே, திமுக கொத்தடி மியூஸ் இல்லையே, இல்லை அதிமுக கொத்தடி மியூஸ் கிடையாது. போயிட்டாங்க லஞ்ச ஊழல் வாங்கிட்டு அவரை போய் பார்த்து சார் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணி விடுங்கன்னு சொல்கிறதுக்கு. அதனால் அமீர் நீங்கள் பார்த்து பேசுங்க. நீங்கள் பேசுகிறது கமெண்ட் வைக்கிறதெல்லாம் இப்போ யாரை வச்சுக்கிட்டீங்க தெரியுமா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மறந்துடாதீங்க. இல்லைண்ணா, 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சினிமா விழாக்களில் வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு, ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி முதல்ல கல்வித்துறை அமைச்சர் வந்து கல்வித்துறை சம்பந்தமாக பேசுகிற ஜனநாயகன் படம் சம்பந்தமாக அதோட தயாரிப்பாளர் பேசிக்கிறார். கல்வித்துறை அமைச்சராக நேற்று வரைக்கும் ஒரு கட்சி பொறுப்பாளராக இருந்தார். அவர் பேசுனா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் கல்வித்துறை அமைச்சர், கல்வி சார்ந்த விஷயங்களை பேசட்டும். இல்லை அமீர் இந்த உலகத்தில் தான் இருக்கீங்களா இல்லை வேறு உலகத்தில் இருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ராஜ்மோகன் அப்படின்றவர் வந்து கல்வித்துறைக்கு மட்டும் அமைச்சர் கிடையாது, திரைத்துறைக்கும் அவர் தான் அமைச்சர். அறிவு இருக்கா இல்லையா அவங்களுக்கு? ஏன் ரெட் ஜெயிட்டில் படம் கிடைக்காதா? சரி, ஜனநாயகனை பற்றி பேசினோன்னே அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஏன் இவ்வளோ வீரியமாக வரீங்க? ஏன்னா ஜனநாயகத்தில் என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஒரு பைரசியை பார்க்கக்கூடாது அப்படின்றது சாதாரண பாமர மக்களுக்கு கூட வந்து அட்வைஸாக எல்லார்ட்டையும் சொல்லப்படுது, யாரும் செய்யக்கூடாதுன்றாங்க. ஆனால் அது ஒரு டேரக்டாக இருந்துக்கிட்டு நீங்கள் படம் பார்த்துட்டேன்னு வேறு ஒரு வாட்டி வந்து சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே முதல் ஆக்ஷன் எடுத்துருக்கணும். ஆனால் போன அரசாங்கம் அதை செய்யலை. ஒருவேளை இந்த அரசாங்கத்தில் அந்த மாதிரி எதாவது நடந்தால் கண்டிப்பாக உங்கள் மேலே ஆக்ஷன் நடந்திருப்பாங்க. பட் அவர் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அப்படி பார்த்தா சேகர்பாபு என்ன அமைச்சர்? அறநிலைத்துறை அமைச்சர். ஆனால் சென்னை யார் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தா? அப்போலாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அமீர்? வாயிலை லாலிப்பை வைத்து சப்பி கொண்டிருந்தீர்களா அப்படின்னு தான் நாங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். இங்கே மேயர் பிரியான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தானே மேயர், அவங்க தானே சென்னைக்கு மேயர், அவங்க தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் பதில் யார் கொடுத்தா? சேகர்பாபு கொடுத்தாரு. ஏன் அவர் வந்து கொடுத்தாரு? இத்தனைக்கும் அவர் அமைச்சர் அந்த துறைக்கே கிடையாது அவர். ஆனால் இங்கே துறை சார்ந்த ஒரு மினிஸ்டரை அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நாளைக்கு அவர்கிட்ட போய் நிற்பீங்கடி, அன்றைக்கி தெரியும். நம்ம படம் எடுத்தால் தானே, படம் எடுத்தால் தானே நம்ம எப்படியே திமுக கிட்ட காலை நக்கிட்டு காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நீங்கள். அப்படின்னும் போது நம்மலாம் படம் எடுத்தால் அதை பற்றி யோசிக்கலாம், படம் எடுக்கிறவங்க அதை பற்றி யோசிக்கணுன்றத தைரியத்தில் பேசுகிறீங்க. ஜனநாயகன் பற்றி பேசுகிறதுக்கு எல்லா உரிமையுமே அவருக்கு இருக்குது. அந்த படத்தை இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கு காரணமும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆனால் கூட உங்களுக்கு சவுக்கடி கன்ஃபார்ம் எல்லா அரசியல்வாதிக்கும். அப்படி தான் அதில் கண்டென்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ ராஜ்மோகன் அவர்கள் எதை பற்றி பேசணும் எதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சாதாரண ஒரு பாமரன், நீங்கள் அதை பற்றி டிசைட் பண்ணக்கூடாது. அவர் ஒரு மினிஸ்டர், அவருக்கு என்ன துறை கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி பேசுகிறதுக்கு எல்லா சுதந்திரமும் அவர்கிட்ட இருக்குது. வந்து விளையாட்டு துறை வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிற மாதிரி பேசியிருக்காரு. விவசாயம் முக்கியமா விளையாட்டு முக்கியமா? ஒரு பொறுப்பற்ற பேச்சாக நான் பார்க்குறேன். அந்த பேச்சை வந்து ஒரு பொறுப்பற்ற பேச்சாக பார்க்குறேன். ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையானது அத்தியாவசிய தேவை என்ன? நீர், நிலம், காற்று, உணவு, அவ்வளவு தான். விளையாட்டுலாம் அப்புறமா பின்னாடி வர்றது தான். உடனே ஆகுனா ஆதவர்ஜுனா பிரதர்கிட்ட வந்துடுறாங்கப்பா. அவர் என்ன சொன்னாலும் உடனே வைரல் பண்ணிடுறாங்க. அவர் என்ன சொன்னாலும் அதில் ஒரு குத்தம். அவர் ஒரு ஒரு கம்பேரிசனுக்காக கொடுத்துருக்காரு. ஒரு விவசாயம் அப்படின்றது வந்து உயர் தொழில் தான், இல்லைன்னு சொல்லலை, கடுமையான தொழில் தான், கடுமையான வேலை தான். ஆனால் யாரா மதிக்கிறீங்க? யாரா எந்த விவசாயிட நீங்களா மதிக்கிறீங்க? வாயில் மட்டும்தான் வக்கனையாக பேசுகிறீங்க. விவசாயம் தான் இம்பார்ட்டண்ட்டு, ஒரு மனுஷனுக்கு நீர், காற்று, உணவு இதெல்லாம் தான் தேவை அப்படின்னு. எந்த விவசாயம் வேணால் மதிக்கிறீங்க? உங்களை தாண்டா முதல்ல தூக்கி போட்டு மிதிக்கணும். ஆனால்
இன்றைக்கி விளையாட்டுத்துறையில் ஒருத்தன் சாதிச்சா அவர் கோல்டு மெடல் கொடுக்குறீங்க, அவர் கோடிக்கணக்கில் காசு கொடுக்குறீங்க, அவர் எங்கேருந்தோ ஒலிம்பிக் போயிட்டு வந்தாருன்னா அவருக்கு செலிப்ரேஷன் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸ் விவசாயத்துறை நீங்கள் கொடுக்கல? அப்போ இங்கே நீங்கள் 2 துறையும் நீங்கள் ஒரே மாதிரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி பேசலாம். ஆனால் நீ இப்போ இவர் கொடுத்த கம்பேரிசனுக்கு உடனே இவர் வந்து அதை சரியில்லை அப்படின்றீங்க. இவர் அவருடைய துறை விளையாட்டுத்துறையில் அவர் என்ன மாதிரியான கடினமான உழைப்பு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே பார்த்து வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 15 வயசு 18 வயசில் கூட நம்ம விவசாயத்தில் இறங்கி வேலையை பார்க்கலாம். அது ஒரு வேலை. அந்த வேலையை நமக்கு வயசு வந்ததுக்கப்புறம் கூட பார்த்துடலாம். ஆனால் விளையாட்டு அப்படின்றது அப்படி கிடையாது. நீ சின்ன வயசுலேருந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி போகணும். அப்போ தான் உன்னால் அதை அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா உன்னால் முடியாது. பேட்ஸ்மேன் என்ன 18 வயசில் தான் டேரெக்டாக கிரிக்கெட் விளையாட வந்தாங்களா? ஃபுட்பால் பிளேயர் டேரெக்டாக 18 வயசில் தான் வராங்களா? 20 வயசில் தான் வராங்களா? இல்லை சைக்கிளிங்கு, இல்லை மோட்டர் ரைடிங், எதை வேணா இருக்கட்டுமே, எல்லா விளையாட்டுக்குமே அடிப்படை சின்ன குழந்தையிலேருந்து அவங்க ட்ரெயின் ஆகணும், கடினமாக உழைக்கணும். அதை தான் அவர் மீன் பண்ணுறாரு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விவசாயத்துக்கும் விளையாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நாங்கள் சின்ன வயசுலேருந்தே உழைக்க வேண்டியது இருக்குது, கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒழிய உடனே விவசாயத்தை மட்டப்படுத்தி விளையாட்டுத்துறை மேம்படுத்துகிறார் அப்படின்றது கிடையாது. விளையாட்டுத்துறை மேம்பட்டு தான் இருக்குது. விளையாட்டுத்துறை முக்கியம். விளையாட்டுத்துறையில் தான் உண்மையை சொல்ல போனால் கடினமான உழைப்பு தேவைப்பட என்ன. ஆனால் அந்த உழைப்பு அவன் நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் சாதிக்கும் போது அது நாட்டுக்கு பெருமை சேர்க்குதே ஒழிய அதனால் நாட்டில் இருக்கிறவங்களாம் வயிறு பசி ஆறிடுமான்னு கேட்டிங்கன்னா ஆறாது. ஸோ அந்த இந்த கம்பேரிசனை கொண்டு வராதிங்க. விவசாயம் அப்படின்றது அது ஒரு தொழில், அது ஒரு வேலை வாய்ப்பு. விவசாயத்தை விட்டுட்டோம் அப்படின்னா எப்படி நீ உயிர் வாழ்வேன்னு நீங்கள் கேட்பீங்களா? விவசாயத்தை விட்டுருங்க, பார்க்கலாமே, விட்டுரு தான் பாருங்களேன், விட்டுருங்கடா. அவன் வாழ்கிறதுக்கு விவசாயம் பண்ணி சாப்பிடுவீங்கல்ல, எதையாவது போட்டு திம்பிங்கல்ல. அப்போ நம்ம உயிர் வாழணும்னா நம்ம எப்படி இருந்தாலும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு செஞ்சுருவோம், நம்மளாம் செஞ்சு சாப்பிட்ருவோம். ஆனால் விளையாட்டு அப்படி கிடையாது. உன்னால் என்னால் எவனாலையும் டக்குன்னுலாம் பெரிய பிளேயர்லாம் ஆயிட முடியாது. ஸோ இந்த கம்பேரிசன் அவர் கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் நொட்டிக்கிட்டு குறை சொல்ல வந்துருங்கடா. தேர்தல் நடந்து 21 நாள் தான் ஆகுது. 21வது நாளில் 4 எம்எல்ஏ தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறான்னு சொன்னால் இவெல்லாம் யார்? இவங்கெல்லாம் யார்? இவங்களெல்லாம் எப்படி மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? அப்போ இவங்கெல்லாம் நம்ம சமூகத்தில் அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒரு புல்லுருவிகள் மாதிரி இருக்காங்க. கேளியா நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி அமீர். இப்போ தான் சரியான கேள்வி கேட்டிருக்க. நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்குற. ஆனால் ஒன்று என்னென்னா 21 நாள்னு சொல்லி இவங்களுக்கு கொடுக்கத்தில்ல, அதை விட்டுட்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த 5 நாளைக்குள்ளே ஒன்று பண்ணாங்க பார்த்தியா உங்கள் ஆளுங்க, உங்கள் கூட்டாளிங்க யார்? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியில் உட்கார வைக்க விடாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டிங்கல்ல, அவங்கள போய் கேள்டா நாக்க போட்டிக்கிட்டு சாவுற மாதிரி. இவங்கள ஏன் கேட்குற? இவங்க அதனால தான்டா ரிசைனே பண்ணாங்க. அறிவிட்ட முட்டா போயில, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, சோறு தான் திங்கிறியா இல்லையா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இவங்க ரிசைன் பண்ணதுக்கு காரணமே திமுகவும் அதிமுகவும் இப்படிப்பட்ட ஒரு அஜெண்டாவை முன்னெடுக்கிறாங்க. இனி எப்படி நான் இந்த கட்சியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எளியிலே வர்றாங்க, ரிசைன் பண்ணுறாங்க. இது புரியாமல் அவங்கள கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்க பெரிய அறிவாளி மாதிரி நீ போய் முதல்ல திமுக ஸ்டாலின் அவர்களை போய் கேள்றா, இல்லை இபிஎஸை போய் கேள்றா. இது உண்மை இல்லைன்னு மட்டும் நீ செஞ்சு வாங்கிக்குவீங்க. எல்லாருக்கிட்டையும் ஸ்லிப்பர் ஷாட் கம்பல்சரி உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா விசிகாலேருந்து ஐயூஎம்எல்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாம் வெளில வந்து போட்டு உடச்சிட்டாங்க. நீங்கள் என்ன தில்லாலங்கடை பண்ணீங்க அப்படின்னு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிவிட்டு வெளியில் வந்த 4 பேர் ரிசைன் பண்ண 4 பேரை பற்றி அப்படியே கொந்தளிக்கிற. ஏண்டா 57 சீட்டு 56 60 70 சீட்டு உங்களை ஜெயிக்க வச்சாங்க மக்கள். இந்த பக்கம் அவங்களுக்கு 50 சீட்டு ஜெயிக்க வச்சாங்க. எல்லாம் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடைசியில் எல்லாம் கூட்டணி 2 பேர் 50 வருஷமாக எனக்கு எதிரி அவனுக்கு எதிரி இவன் சொல்லி பேசிட்டு 2 பேருக்கும் காமனாக ஒரு எதிரி வந்ததுக்கப்புறமா அந்த எதிரியை வீழ்த்துறதுக்கு நீங்கள் 2 பேர் ஒன்று சேர்றீங்களா? உங்களை தான்டா செருப்பை கட்டி அடிக்கணும். முதல்ல உங்களை மாதிரி ஆளுங்க தான் முதல்ல செருப்பை கட்டி அடிக்கணும். நீ என்னமோ வக்கனே இங்கே வந்து இந்த 21 நாளில் போயிட்டாங்கண்ணா. ஏன்டா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 4 நாளில் நாதாரித்தனம் பண்ணீங்களேடா, அதை கேட்க துப்பு இல்லை? ஏன் அவ்வளோ கொடுக்குறாங்களா? பேண்டு நல்லா சாப்பிட்டு உட்காந்துருக்கையா? முன்ன மாதிரி ஆளாக தான்டா முதல்ல ஊரை விட்டு ஓட்டணும். தேர்தல் ஆணையம் சொல்லுது நீ பூரா வாக்களிக்கணும், சரியாக வாக்களிக்கணும்னு போய் ஒருத்தன் காலையிலேருந்து அடிக்கிற வெயிலில் போய் அன்னைக்கு நின்று வாக்கு போட்டுட்டு வந்தா அவன் முடிவெடுத்து தானே போட்டிருக்கான். இந்த தொகுதியில் வந்து திமுகவுக்கும் கிடையாது தாவேகாவுக்கும் கிடையாதுன்னு ரெட்டைலைக்கு இவ்வளோ பெரிய அலையிலையும் ரெட்டைலைக்கு வாக்கு செலுத்தின மக்களை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? அப்பா மக்கள் மேலே அப்படியே அக்கறை பொங்குதுரா உங்களுக்கு.
வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்ல ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. ஓட்டு போட இந்த வாட்டி உண்மையாலுமே மக்கள் வந்தாங்க. ஓட்டு போட விட்டீங்களாடா நீங்கள்? உன் கட்சி ஓட்டு போட விட்டுச்சா? உன் கட்சி ஓட்டு போட விட்டுச்சா? டே அமீர், நீ எல்லாம் கண்ணு முன்னாடி மாட்டுன்னு வச்சிங்க, வேறு மாதிரி சம்பவம் நான் வேறு மாதிரி சம்பவம் பண்ணுனாலாம். ஏன்னா கேட்குற கேள்வி உன்ட்ட பதிலே கிடையாது. ஓட்டு போடுற அன்றைக்கி அத்தனை பஸ்ஸையும் பிளாக் பண்ணி விட்டு, ரோடெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு, நடு ரோட்டில் கண்டெய்னர் குறுக்க விட்டவங்க தாண்டா கம்மு நட்டு போயிருக்கு. நீ என்னடானா இங்கே வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க, வெயிலில் நின்று ஓட்டு போட்டாங்க, மழையில் நின்று ஓட்டு போட்டாங்க. மக்கள் வெயிலில் நின்று மழையில் நின்று ஓட்டு போட்டாங்க. யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டாங்க. ஒரு மாற்றம் வரணும்னு போட்டாங்க. உங்களை மாதிரி மொல்ல மாதிரி பயல்களாக முடிச்ச வைக்க பயல்கள்லாம் மூட்டை கட்டணும்னு போட்டாங்க. அதை நாங்கள் கட்டியிருக்கோம். இனிமேல் உங்களுக்கு சமாதி தான். நீங்கள் எந்திரிச்சு வரவே முடியாது. நீங்கள் என்ன ஆட்டம் வேணால் போடுங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கடா. இனி உங்கள் ஆட்டம் இனி தமிழ்நாட்டில் எடுபடாது. 2 திராவிட திருட்டு கட்சிகளையும் குழி தோண்டி புதைச்சாச்சு. ஏண்டா நீ எல்லாம் முஸ்லீம் தானே? உண்மையான ஆம்பளையாக இருந்தேனா, உண்மையான முஸ்லீமாக இருந்தேனா, திமுக கிட்ட கொத்தடிமையாக இருக்கிறியே. உன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஐயுஎம்எல் கட்சி இத்தனை வருஷமாக திமுகவில் இருந்துச்சு. ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா? இல்லை அமைச்சரோட பங்கு கொடுத்தாங்களா? எதாவது கொடுத்தாங்களா? ஆனால் இன்றைக்கி உன் கட்சியில் இருக்கிறவங்க ஒருத்தர் அமைச்சர் பதவி கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுத்துருக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு உனக்கு வந்து பாராட்டுறதுக்கு வலிக்குது வாய். உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா நாட்டில் வந்து இந்த பிரிவினைவாதம், அப்புறம் வந்து மற்ற தீவிரவாதம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தூண்டி விடுற ஆளுங்களே நீங்கள் தாண்டா. போதை கலாச்சாரத்தை மெயினாக தமிழ்நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய லெவலில் பரவி விட்டதுக்கான காரணமே நீ தான். ஜாபர் சாதிக் உன்னோட கூட்டாளி தானே? இல்லைன்னு நீ மறு பார்க்கலாம். திமுகவோட கூட்டாளி தானே? இல்லைன்னு மறு பார்க்கலாம். முடியாது. ஏன்னா நோண்டுவாங்க. வெயிட் பண்ணு. இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கு நீ. பேசு மவனே, பேசு. வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க. ஆனால் உண்மையை பேசு. நீ நியாயமாக பேசுனா வேறு விஷயம். ஆனால் ஆதாரித்தனமாக பேசுனா அப்படின்னா சரி வராது. எதை பேசணுமோ அதை பேசு. தப்பு திமுக செஞ்சால் திமுக தப்பு பண்ணு சொல்லு. தாவேக்கா தப்பு பண்ணால் தாவேக்கா தப்புன்னு சொல்லு. அதிமுக தப்பு பண்ணால் எந்த கட்சி தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லு. அதை விட்டு ஒரே கட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு என்ன நல்லது நடந்தாலும் அதை பற்றி பேசுறதுக்கு வாய் இல்லாமல் மைக்கை நீட்டினோடனே எதை வேணால் உளறி கொட்டிக்கிட்டு உட்காந்துருக்க. ஒன்றும் இல்லை. ஒன்று என்ன சொல்கிறது? மைக்கை நீட்டுற அந்த முண்டை பயில்களை தான் சொல்லணும். வேறு என்ன வழி? அதனால தானே இன்னை வரைக்கும் நான் அப்படியே நடுரோட்டில் நிற்க வச்சுருக்காரு எங்கள் தலைவர். பத்திரிகைக்காரங்களை ஏன் இன்ன வரைக்கும் நடுரோட்டில் அப்படி அப்படி ஓரமாக நீ உட்கார வச்சுருக்காரு? ஏன்னா அவங்களுக்கு ஒர்த்து இல்லை, அவங்களுக்கு வேல்யூ இல்லை. யாருக்கிட்ட எதை கேட்கணும், யாருக்கிட்ட என்ன கேட்கணுன்னு அறிவில்லாத ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கிறனால உன்ன மாதிரி ஆள்லாம் பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. சரி, என்னையோ உன்ன மாதிரி ஆள்லாம் பேட்டி கொடுக்குறனால எனக்கு கண்டென்ட் கிடைக்குது, நம்ம வச்சு செய்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்குது அப்படின்றதுல மாட்டுக்கிறது கிடையாது. என்னையோ நண்பீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள், கமெண்ட்டை போடுங்க. நான் இவனை கழுவி ஊற்றுனது போதுமா அப்படின்றது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா சரி, அவ்வளோதான். Okay, see you on another video. Love you all. Take care. Bye bye.